உங்களுடைய காதலரின் எந்த பயங்கள் உங்களுக்கு எரிச்சலை ஊட்டுது? இதுக்கு பயப்படுறான், எனக்கு எரிச்சலா இருக்கு. எஸ், உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இவங்க கூட பேசக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது, பொசசிவ்னஸ் உள்ள வந்துருமோ? ஏன்டா சிரிக்கிற? முதுகிழம்புலாம் தெரியுதுடா. முதுகிழம்பு தெரியுது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாக்கு போறேன், இல்லனா நான் அங்க போயிட்டு வரேன், இங்க போயிட்டு வரேன் சொன்னா இவ தடுத்துருவாளோ? கட்டில அடிக்கிறவள வச்சுக்கிறாதீங்க. நீங்க சொன்ன படம் தங்கப்ப தக்கன்னா அதை வேணா நான் ஒத்துக்கிறேன். அதுக்காண்டி அடிக்கிறவள எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆமா, அந்த கமிட்மெண்ட், காதல் இருக்கிற அந்த கமிட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் பின் வாங்குறாங்க. நீ அப்படி வரியா அப்படின்னு நான் சொல்ல ட்ரை பண்ணும்போது அந்த ஒரு கான்வர்சேஷன்ல இருந்து ஓட ட்ரை பண்றா. நீங்களா யாருடா? How do I tell you? அவங்க ஒரு ஆன்சரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஆன்சர் தான் நம்ம சொல்லுவோம்னு நம்மளால முடியாது. நம்ம ஒரு ஆன்சரை எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஓகே, ஜாலியாக தான் சார் இருக்கணும். அதோட விட்டுட்டு வேற டாபிக் போயிடுவாங்க. திருப்பி அது எப்போ பிரச்சனையா வரும்னா திருப்பி அந்த பிரச்சனை வரும்போது திருப்பி அது பிரச்சனையா வரும். நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா, வந்து பாடுறா, வந்து பாடுறா. போட்டா அவங்க நம்மளை விட்டு போயிருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அவங்ககிட்ட சண்டையவே வேணாம். ஓகே, நல்லா இருப்படா, போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அப்பா அம்மா பார்த்துருவாங்களோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சிருமோ, என்னைக்கா இருந்தாலும் தெரியதான் போகுது. அது இந்த பயம் நியாயமானதானப்பா? என் லைஃபே ஸ்பாயில் ஆயிருச்சு சார், பிலீவ் மீ. என்ன மரியாதை தெரியறதுக்கும் நீங்க எங்கேயாவது கையை பிடிச்சி சுத்திட்டு இருக்கிறப்ப அதை அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு மரியாதை குறைவு இல்லையா? சந்தோஷமாடா, நான் வந்து அதில் முடிஞ்சு நான் கிளம்புறேன். டேய் இருடா, ஏதோ போஸ்ட் ஓட்ட வந்த மாதிரி வந்த வேலை முடிஞ்சிச்சு கிளம்புறேன்ற. நீ என்னை விட்டு போயிட மாட்டல்ல, நீ வந்து என்னை எதனா கல்யாணம் பண்ணிப்ப. அது ஒரு வாட்டி கேட்க மாட்டாங்க சார், ஒவ்வொரு வாட்டி இல்லை ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். கேட்கும்போது நம்மளுக்காக அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மேஜிக்கலான ஃபீல். மற்றவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்கறதாங்க பழக்கம். ஏதோ ஒரு சண்டைக்கு அப்புறம் தான் அது கேட்போம். அப்போ அந்த இடத்துல என்கிட்ட ஏதோ ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கலாம். இந்த நெகட்டிவ் பாயிண்ட்னால அவன் வந்து என்னை விட்டுட்டு போயிடுவானோ. உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தாங்க? ஆமா மேடம், அந்த மேரேஜ் கூட நீங்க தான் தலைமை ஆகணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் மேடம். அந்த பொண்ணு நேத்து ராத்திரி ஒரு 12 மணிக்கு யாரோ ஒரு குல்ஃபி ஐஸ்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. குல்ஃபி ஐஸ்காரன் கூட மேடம்? முறையும் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை விட்டு போகவே மாட்டேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். உன்னை விட்டு போகவே மாட்டேன், ஆல்பா ஸ்கொயர், உன்னை விட்டு போக மாட்டேன், அப்புறம் மண்ணில் புரண்டு உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நான் என் அப்பா அம்மாட்டெல்லாம் பேசிடுவேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கன்வின்ஸ் ஆகிடும். ஒரு நல்ல டீப்பாக ஒரு 2 இயர்ஸ் கிட்ட அந்த லவ் போயிடும். அதுக்கப்புறமா வந்து அடிக்கடி எங்கள் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்களோ தெரில. வர்ற மாதிரி அது வந்து இன்னும் நம்ம சொல்ல வந்து அவங்களை இன்னும் பில்ட் பண்ணிப்பாங்க அந்த சுச்சுவேஷன் வரும்போது அது ஃபேஸ் பண்றதுக்கு. ஓகே நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ ஒரு செல்ஃப் ப்ரூவனா ஒரு அச்சீவ் பண்ற மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்கான ஒரு பொண்ணா இருந்தா அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணவே ஃபர்ஸ்ட் பயப்படுறாங்க. எப்பவுமே பெண்கள் வந்து ஒரு படி மெச்சூரிட்டியாக தான் எல்லாத்துலேயுமே திங்க் பண்ணுவாங்க. ஸோ நீ அப்படி வரியா? செல்ஃப் ப்ரூவன் இண்டிபெண்ட்னு இருக்கும்போது என்னை விட ரொம்ப மெச்சூரிட்டியாக இருந்தாங்க அப்படின்னா நல்லது. எப்படி சொல்கிறது, இப்போ வெளியே போவோம், ஒரு ஏதாவது ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒரு 2-3 வார்த்தை பேசுவோம். நீ ஏன் அப்படி மெச்சூர்டான பொண்ணு அது ரொம்ப நல்லா ஈஸியாக எடுத்துப்பா. நல்லா இருப்படா, போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்பாவி பெண்ணெல்லாம் எதிர்பார்க்கல. ஃப்ராங்கா ஓப்பனா சொல்லணும்னா அவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்றதுக்கே ட்ரை பண்றோம். நீங்களா யாருடா? How do I tell you? ஈஸி ரிஜெக்ஷன் இருக்கும் சார். நார்மலாவே ப்ரப்போஸ் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆயிடுவோமோன்ற ஒரு பயம் இருக்கும். ஸ்ட்ராங் உமனா இருந்தா நம்ம சொல்றதை அவங்க சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்களோ. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया.
லைஃப்ங்கிறது வேற, ஒரு கரியர்ல எல்லாத்துலயும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுங்கிற வேற. லவ் லைஃப்ல யார் ஹர்ட் ஆனாலும் யாருக்கா இருந்தாலும் வலிக்க தான் சார் செய்யும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இண்டிபெண்டான பொண்ணா இருக்கிற பொண்ணு குடும்பத்துக்கு உள்ள வந்துச்சுன்னா அது யாரை பத்தியும் மதிக்காம தனியாவே முடிவெடுக்கும். இது உங்க அனுமானம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா.